கும்பராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதங்களும் மற்றும் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் அடங்கிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. குரு பகவான் எப்போ வக்கரம் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறாருங்க. ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்திலும், கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் ரோகிணி 4ஆம் பாதத்திலும், மார்கழி மாதம் 12ஆம் நாள் ரோகிணி 3ஆம் பாதத்திலும், அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த தை மாதம் 22ஆம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் ரொம்ப பிரகாசமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க. இந்த 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. 4ஆம் இடம் என்பது இடம், சொத்து சுகம், வண்டி வாகனம் இந்த மாதிரிலாம் குறிக்கக்கூடிய இடங்க. மாதிருஸ்தானம், சொந்த பந்தங்களை கூட குறிக்கக்கூடிய இடங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த வக்கர காலத்தில், அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை நோக்கி செல்வதை, அதாவது வக்கர காலம், அதாவது 3ஆம் இடத்துக்குள் சென்று விடுவதில்லை, 4ஆம் இடத்துக்குள்ளேயே நகர்ந்து வருவது வக்கர காலம். இந்த மாதிரி வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் நகர்ந்து 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து செல்வது இடமாற்றம், தொழில் மாற்றம், நல்ல இடமாற்றம், நல்ல தொழில் மாற்றம், இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான நல்ல பலன்களை இந்த குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. மேலும் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க இந்த வக்கர காலத்தில். மேலும் இந்த கும்பராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.